தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெஞ்சல் புயல் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ள மாவட்ட மக்களுக்கு இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகள்லாம் வழங்கிட தமிழக முதல்வர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோவில் எந்தெந்த மாவட்டத்துக்கு அந்த இழப்பீடு கொடுப்பாங்க, எவ்வளவு தொகை, அதற்கு தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்ன, அதை எங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற முழு தகவலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இது கட்டாயம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ உங்கள் தெரிந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோவை கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். தமிழகத்தில் கடந்த வாரத்தில் பெஞ்சல் புயல் தாக்கிச்சு. ஸோ இதன் காரணமாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு இந்த புயல் காரணமாக. அது மட்டும் கிடையாது, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்லையும் வழக்கத்தோட அதிக மழை பொழிஞ்சி. இதனால் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரும் பொழிவு ஏற்பட்டிருக்கு. அதனால மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய பொருட்களாக இருக்கட்டும், உடைமைகளாக இருக்கட்டும், எல்லாமே நஷ்டமடைஞ்சிருச்சு. ஸோ அதனால் தமிழக அரசு அதற்கான நிவாரணத்தை கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன நிவாரணம்னு சொல்லி நம்ம அறிக்கையில் பார்ப்போம். இது அரசு வெளியிட்ட அந்த செய்தி அறிக்கை. நாம் இதை ஷார்ட்டாக பார்ப்போம், அப்போனா தான் நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ என்னென்ன நிவாரணம்னு பார்த்தீங்கன்னா, மனித உயிரிழப்பு மற்றும் நிரந்தர ஊனம் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும், பலத்த காயம் ஏற்பட்டிருந்தால் அவங்களுக்கு 59,100 ரூபாயும் இழப்பீடு தராங்க. அதுக்கடுத்து பயிர் சேதம் ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய், அதாவது ஒரு தென்னை மரத்துக்கு 500 ரூபா வீதம் வச்சு உங்களுக்கு தராங்க. அடுத்து வீடு சேதமடைந்திருந்தால், அதாவது முழுமையாக சேதம், அதாவது காங்கிரீட் விட்டு மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதற்கும் ஓட்டு வீட்டுக்கும் சேர்த்து 95,000 ரூபாய். சரிங்களா? குடிசை வீடாக இருந்தால் 10,000 ரூபாய். கடுமையான சேதாரமான காங்கிரீட் வீடுகளோ அல்லது ஓட்டு வீடுகளாக இருந்தால் அதுக்கு 95,100 ரூபாய் தராங்க. குடிசை வீடுகளாக இருந்தால் 5,000 ரூபாய் தராங்க. பகுதி சேதாரம் உள்ள ஒரு வீட்டுக்கு 5,200 ரூபாய் தராங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால்நடை சேதாரம். ஸோ உங்களுடைய கால்நடைகள் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதற்கான இழப்பீடு பார்த்தீங்கன்னா, கறவை மாடு ஒன்றுக்கு 30,000 ரூபாயும், காளை மாடுக்கு 25,000 ரூபாயும், வெள்ளாடுகளுக்கு 3,000 ரூபாயும், செம்பரி ஆடு வச்சுருந்தீங்கன்னா 3,000 ரூபாயும், கோழி ஒன்றுக்கு 100 ரூபாயும், பன்றி ஒன்றுக்கு 3,000 ரூபாயும். ஸோ இதெல்லாமே ஒவ்வொன்றுக்கு தான். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு உபயோகப் பொருட்கள் ஏதேனும் சேதமடைஞ்சிருந்துச்சுன்னா அதற்கான உரிய தொகை 2,000 ரூபா தராங்க. அதுக்கடுத்து கடைகள் ஏதாவது சேதாரம் அடைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு 4,000 ரூபாயும், குடிதண்ணீர் கிணறு ஆகியவற்றுக்கான சேதாரங்கள் 2,000 ரூபாய், வாகன இழப்பு ஏதாவது ஏற்பட்டுருந்துச்சுன்னா 2,000 ரூபாய். இதற்கடுத்து என்னென்ன டாக்குமெண்ட் வைக்க வேண்டும், இந்த மாதிரி இப்போ அவங்க இவ்வளோ ரூபான்னு சொல்லி அமௌண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை பெற வேண்டும் என்றால் என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம இதில் வைக்க வேண்டும், அதற்கான டீட்டெயில் நம்ம பார்ப்போம். மனித உயிர் இழப்பு ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதற்கு உரிமையாளர்கள் யாராவது மனுதாரர் விண்ணப்பம் செய்ய வேண்டும். அவங்களுடைய இறப்பு சர்டிஃபிகேட், பரிசோதனை அறிக்கையை வைக்க வேண்டும், முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் வைக்க வேண்டும், வாரிசு சர்டிஃபிகேட் வைக்க வேண்டும், பிற வாரிசுகளின் மறுப்பின்மை உறுதிமொழி பத்திரம் வைக்க வேண்டும், புகைப்படம், மனுதாரனின் அடையாள அட்டை, மனுதாரனின் வங்கி கணக்கு விவரங்கள் எல்லாம் வைக்க வேண்டும். ஸோ இது யாருன்னா இந்த இறப்புக்கு உரிமை கோரக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய டீட்டெயில், அவங்களுடைய ஆவணங்கள். சரிங்களா? இரண்டாவதாக மனித காயம் ஏற்பட்டவர்கள் அவங்க என்ன செய்யணும்னா, மனுதாரரின் விண்ணப்பம் ஒன்று வைக்க வேண்டும், அந்த சிகிச்சை பெற்றதுக்கான பில்லு, அதுக்கடுத்து என்னென்ன சிகிச்சை பெற்றுக்கிறாங்க அதுக்கான விவரங்களை வைக்க வேண்டும். எல்லாமே பில்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு புகைப்படம் இருக்க வேண்டும், மனிதரின் அடையாள அட்டை, அதாவது ஆதார் சான்றிதழ். அடுத்து மனிதரின் வங்கி கணக்கு, அவங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரெண்டு பக்க ஜெராக்ஸு. ஸோ இது மனித காயத்திற்கானது. உடைமைகள் சேதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனுதாரருடைய விண்ணப்பம், சேதமடைந்த பொருட்களின் விவரங்கள், அதில் தொடர்புடைய ஏதாவது சான்றுகள் இருந்தால் அதை வச்சுக்கோங்க. அடுத்து புகைப்படம், அடுத்து யார் மனு பண்ணுறீங்களோ அவங்களுடைய அடையாள அட்டை, அப்புறம் மனுதாரரின் வங்கி கணக்கு விவரங்கள், அதாவது பாஸ்புக்கோட ஃப்ரெண்டு பேஜ் ஜெராக்ஸ் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயிர் சேதத்தில் மனுதாரர் விண்ணப்பம் செய்ய வேண்டும். அடுத்ததாக கிராம நிர்வாக அலுவலர், அதாவது விஏஓ அல்லது நில வருவாய் ஆய்வாளர், இவங்ககிட்ட நீங்கள் சான்றிதழ் ஒன்று வாங்கணும். அடுத்ததாக வேளாண்மை உதவி இயக்குநரிடத்துலேருந்து ஒரு சான்றிதழ் வாங்கணும். அடுத்து பட்டா மற்றும் அரசு பதிவேடு, நீங்கள் பட்டா வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சுக்கோங்க, இல்லைனா சிட்டா வச்சுருந்தீங்கன்னா சிட்டா வச்சுக்கோங்க. சிட்டா விவோ கிட்டேருந்து வாங்கிக்கலாம். அடுத்து அடங்கல் பத்திரம், ஸோ அது அடங்கல் நீங்கள் விவோ ஆஃபீஸ்லேருந்து வாங்கிக்கலாம். அடுத்து புகைப்படம், அடுத்து மனுதாரருடைய அடையாள அட்டை, ஆதார், அடுத்து பேங்க் பாஸ்புக்கு. ஸோ
இதை வச்சு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் மனுவோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா பயிர் சேர்த்துக்க இழப்பீடு வந்து வாங்க முடியும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா கால்நடை இழப்பு. ஸோ இல்லைனா கால்நடை காயம் அடைந்திருந்தால் அதற்காக மனுதாரர் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அடுத்து விவோ கிட்ட வந்து நீங்கள் சான்றிதழ் வாங்கணும். அடுத்ததாக கால்நடை மருத்துவரிடத்துலேருந்து பரிசோதனை சான்றிதழ் வாங்கணும். அடுத்து மனுதாரருடைய விண்ணப்பம், மனுதாரருடைய அடையாள அட்டை, மனுதாரருடைய வங்கி கணக்கு விவரங்கள். ஸோ இதெல்லாமே எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அருகில் இருக்க வன சராக அலுவலகத்தில் நீங்கள் வந்து நேரடியாக விண்ணப்பம் செய்யலாம். அல்லது முதன்மை தலைமை வன பாதுகாவலர், முதன்மை தலைமை வன பாதுகாவலர் அலுவலகம், கிண்டி, சென்னை 32 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை சென்ட் பண்ணலாம். ஸோ அதற்கான தொலைபேசி எண் இருக்குது, வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் விண்ணப்பம் பண்ணக்கூடிய அந்த விண்ணப்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு பிறகு இதான் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு நிவாரணம் வேண்டி விண்ணப்பம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதான் நீங்கள் எந்த தேதியில் விண்ணப்பம் பண்ணுறீங்களோ தேதி எழுதிக்கோங்க. அனுப்புனர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, ஸோ இதில் உங்கள் பேர் எழுதிக்கோங்க, தகப்பனார் பேர் எழுதிக்கோங்க, உங்களுடைய அட்ரஸ் எதுவோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து உங்களுடைய முகவரியை தெளிவாக எழுதி கொள்ளுங்கள். அடுத்து பெறுநர் வந்து நீங்கள் வந்து வன சராகர். நீங்கள் இந்த பெறுநர் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா வன சராக அலுவலர். ஸோ உங்கள் அருகில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா முதன்மை தலைமை வன பாதுகாவலர், ஸோ அந்த ஆஃபீஸுக்குள்ளே அட்ரஸ் எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டு இங்கே வந்து நிலம் எத்தனை ஏக்கர் வச்சுருந்தீங்களோ அதை எழுதிக்கோங்க. இல்லை நிலத்தில் வந்து எத்தனை சென்ட் இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. இங்கே இந்த பாக்ஸில் வந்து என்ன பயிர் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக எழுதிக்கொள்ளுங்க. எழுதிட்டு கீழே உங்கள் சைன் பண்ணிக்கோங்க. இதோட இணைப்பு சிட்டா, ஆதார் அட்டை நகல், வங்கி பாஸ்புக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த இதில் கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாமே சேர்த்து இந்த ஃபார்மோட இணைச்சி உள்ளே கொடுத்துருங்க. மேலும் அதிக கனமழை காரணமாக கடுமையான மழைப்பொழிவினை சந்தித்துள்ள கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டத்தில் வந்து 2 நாளைக்கு மேலே தண்ணி சூழ்ந்திருக்கிற பகுதியில் வந்து வாழ்வாதாரத்திற்காக குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் வந்து ஒரு குடும்பத்திற்கு தலா 2000 ரூபாய் வழங்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மழை வெள்ளத்தால் வந்து அந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்க மாணவர்களாக இருக்கலாம், மற்றவர்களாக இருக்கலாம், அவங்களுடைய சான்றிதழ்களோ, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, இந்த மாதிரி ஏதேனும் அவங்களுடைய ஆதாரங்கள் தொலைந்து போயிருந்துச்சுன்னா அதற்கான சிறப்பு முகாம்களை நடத்துவதற்காக குறித்து அவங்க விவரங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த முகாமில் நீங்கள் போய் மனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சான்றிதழ்கள் திரும்பி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் கிடையாது, இந்த மழை வெள்ளங்கள் பாதிக்கப்பட்டுள்ள பகுதியில் வந்து குடும்பங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு வந்து பாடப்புஸ்தகங்களை மீண்டுமாக வழங்குறாங்க. புதிய பாடப்புஸ்தகங்கள் மற்றும் நோட்டு புஸ்தகங்களை திரும்பவும் வழங்கிடவும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். சரிங்களா? ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.